சரி வாங்க இன்றைக்கு இந்த என்ன லேம் சாப்பில் ஒரு கறி செய்தோம் நாங்கள் லேம் சாப் கறி சாப்பிட்டு பார்ப்போம் சோத்தோட இப்படி இருக்குண்டு. சோத்து இந்த குழம்போட சாப்பிட சூப்பராக இருக்கும். என்னென்னா இந்த கணக்கு கண்டபடி ஒரு மசாலாவும் போடல, தனியாக ஸ்ரீலங்கன் கறித்தூளும் இதுதான் போட்டது. இந்த கரம் மசாலாகளும் போடல. டேஸ்ட்டாக இருக்கும். ஊர் ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக நல்ல ஒரு திக்கான குழம்பா நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னா அந்த இதில் லேம் சாப்பில் நிறைய கொழுப்பு இருக்குதுன்னா அந்த கொழுப்பு வந்து கரைஞ்சி நல்லா எண்ணெயாக இருக்குது. இந்த பாருங்கள் லேம் சாப் அப்படி பாவம். இறைச்சி நல்லா வந்து சாஃப்டாக இருக்கு. இறைச்சி கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல. இறைச்சி தான் கொஞ்சம் சவுத்தன்மை கூட இருக்கும். நிலைமையாக வாராதான் கொழுப்போடு தானே வாங்குறோம். கொழுப்பு கொஞ்சம் இந்த லேம் சப்பை கடிச்சு சாப்பிடக்க நல்ல டேஸ்டாக இந்த அது சாஃப்டாக நல்ல டேஸ்டாக இருக்குது. வேணுமென்றாக்கா வீடியோ சேவ் பண்ணி மறுபடியும் அதில் செய்து சாப்பிடுவோம். மற்றாக்களும் செய்து பார்க்குறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. வீடியோவில் சந்திப்போம். இப்போ சாப்பிடுவோம் என்ன லேம் ஷாப். இந்த லேம் ஷாப்பில் ஒரு கறி டிஷ் ஒன்று செய்வோம். சரிதானே? இந்த டிஷ் என்னென்று செய்கிறது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் அப்படியே போல பாருங்கள். லேம் ஷாப் வாங்கிக்க இந்த பாருங்கள் இந்த கொழுப்போட சேர்த்து வாங்க வேணும். தேவையான சாமான் பாருங்கள் வந்து வெங்காயம் பட்டி வச்சு ஊரில் பொத்த மிளகாய் சரியான உரை மற்றும் இஞ்சி உள்ளி இவ்வளோதான். இந்த இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். பட்டை கொஞ்சம் ஏலக்காய், கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, உள்ளி, இஞ்சி, மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்குது. கண்ணாடி பழத்துக்கு வெங்காயம் வந்துடுது. இந்த கண்ணாடி பழத்துக்கு கொஞ்சம் தண்ணியும் போடுவோம். உப்பு போடுறேன். தேவையான போடுவோம். அஜினமோட்டோ மிக்ஸ் பண்ணி போட்டு என்ன செய்யணும்னா மூடி விட்டால் சரி. இப்போ பாருங்கள் அவிய வச்சு எடுத்து திறந்து பார்ப்போம். இந்தாங்க லேம் சூப்பில் நல்லா அவிஞ்சு பேஸ்ட் ஒரு 2 கரண்டி போட்டுருவோம். அக்காவோட இதோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லமா. லேம் ஷாப்பில் செஞ்ச கறி பாருங்கள் எப்படி இருக்கண்டா. கறி